This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. மிஸ் நீங்க சொல்லி கொடுத்த எல்லா உயிர் எழுத்துக்களும் நான் கரெக்டா சொல்லுவேன். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. சூப்பர். இன்னைக்கு நாம கடைசி எழுத்துக்கான ஆத்திச்சூடி வரிய கத்துப்போம். இன்னைக்கு நாம கடைசி ஆத்திச்சூடிய கத்துக்க போறோமா மிஸ்? ஆமா பசங்களா, நாம இன்னைக்கு 13வது ஆத்திச்சூடி வரிய கத்துக்க போறோம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு உங்க அம்மா ஃபுல் ஸ்பூன் ஊட்டி விட்டா பிடிக்குமா இல்ல பாதி ஸ்பூன் ஊட்டி விட்டா பிடிக்குமா? ஸ்பூன் ஃபுல்லா ஊட்டி விட்டாதான் மிஸ் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு நம்ம கதையும் ஸ்பூனை பத்தி தான். கேட்கலாமா? ஒரு ஊர்ல அரிசி கடை ஒண்ணு இருந்துச்சு. அந்த அரிசி கடை வியாபாரி எப்பவுமே அரிசிய பார்த்து பார்த்து அளந்து கச்சிதமா போடுவாரு. அவரு கூட அவரோட பையனும் இத பார்த்து கவனிச்சிட்டு இருந்தான். அந்த வியாபாரி அரிசிய அளக்கும் போது சுத்தி முத்தி பாப்பாரு. எந்த கஸ்டமரும் பார்க்கலனா உடனே அந்த அளக்குற பாத்திரத்துல இருந்து ஒரு ஸ்பூன் அரிசிய எடுத்துடுவாரு. ஒரு ஸ்பூன் அரிசி தானே, யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு இப்படி கஸ்டமரை ஏமாத்தி அளந்து அரிசி போட்டுட்டு இருந்தாரு. பொருள் வாங்குறவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. அதனால அவங்களும் அரிசிய வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் ராத்திரி அந்த வியாபாரி வீட்ல ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வியாபாரி அவர் பையனுக்கும் அவர் மனைவிக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாரு. அப்போ அந்த பையன் கேட்டான், அப்பா இன்னைக்கு சாப்பாடு கம்மியா இருக்க மாதிரி இருக்கே. வியாபாரி யோசிச்சாரு. அப்படி ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு உனக்கு நிறைய பசி எடுத்திருக்கோம், அதான் அப்படி தெரியுதுன்னு சொன்னாரு. அந்த பையன் பொறுமையா இருக்க சாப்பாடு சாப்பிட்டுட்டான். ஆனா அவனோட பசி அடங்கல. அடுத்த நாள் கடையில மறுபடியும் அந்த வியாபாரி அதே மாதிரி அரிசிய கம்மியா அளந்து போட்டு கொடுத்தாரு. இப்படியே டெய்லி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாளும் ஒரு ஸ்பூன் கம்மி அளவு. ஒரு நாள் சாயந்தரம் வியாபாரியோட மனைவி சொன்னாங்க, அரிசி சீக்கிரமா தீர்ந்து போச்சே, இப்பதான் வாங்கின மாதிரி இருக்கு. அந்த சின்ன பையனும் பார்த்தான். ஆனா டப்பா காலியா இருக்கே. நீங்க மத்தவங்களுக்கு கம்மியா அளந்து அரிசி குடுக்கற மாதிரி நம்ம வீட்லயும் ஆகுதான்னு கேட்டான். வியாபாரி ஒரேஞ்சு போனாரு. அந்த வியாபாரி தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. அளக்குற கப்ப பார்த்தாரு. மத்தவங்களுக்கு நியாயமா அரிசி அளந்து கொடுக்காம இருக்கிறதால இப்போ என் வீட்டுல அரிசி அளவு கம்மியாகுதா? நான் என்னோட கஸ்டமர்ஸுக்கு துரோகம் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தானியங்களை சரியா அளந்து கொடுக்கணும், முடிஞ்சா ஒரு ஸ்பூன் அதிகமா போடணும்னு முடிவெடுத்தாரு. அடுத்த நாள்ல இருந்து அந்த வியாபாரி தானியங்களை சரியா அளந்து கொடுத்தாரு. கொஞ்சம் அதிகமா போடுறதுக்கும் பழகிட்டாரு. கஸ்டமர்ஸ் எல்லாரும் சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க. அன்னைக்கு ராத்திரி வியாபாரியோட வீட்ல சாப்பாடு நிறைஞ்சு இருந்துச்சு. அவரோட பையன் வயிறும் நிறைஞ்சது, வியாபாரியோட மனசும் நிறைஞ்சது. குழந்தைகளா, இன்னைக்கு நாம கத்துக்க போற ஆத்திச்சூடி வரி அக்கு அக்கஞ்சொரு கேள். அக்கு அக்கஞ்சொரு கேள்.
நெல், தானியம் போன்ற உணவுப் பொருட்களை குறைத்து விற்கக்கூடாது. இந்த உலகத்துல எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் சாப்பாடு. பசிக்காக எல்லாரும் கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சோ அவ்வளவு முக்கியமா இருக்க அந்த சாப்பாட குறைச்சு அளவிட்டு மத்தவங்களை ஏமாத்த கூடாது. புரிஞ்சுதா? ஓ, புரிஞ்சுது மிஸ். நீங்க எங்களுக்கு 13 ஆத்திச்செடி சொல்லி கொடுத்திருக்கீங்க. எனக்கு 13 ஆத்திச்செடிய கதைகளும் ஞாபகம் இருக்கு. சரி, நீங்க எல்லாரும் 13 ஆத்திச்செடியும் கரெக்டா சொல்றீங்களா? ஓ, கண்டிப்பா சொல்றோம் மிஸ். அ ஆ அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இ ஈ இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உ ஊ உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், ஏ ஏ என் எழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐ ஐயமிட்டு உன், ஓ ஓ ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியேல், ஔ ஔவியம் பேசேல், அக்கு அக்கஞ்சுருக்கேல். சூப்பர் குழந்தைங்களா, நீங்க 13 ஆத்திச்செடியும் சூப்பரா ஞாபகம் வச்சிருக்கீங்க. இந்த 13 ஆத்திச்செடி வரிகளையும் அதோட பொருளையும் நீங்க வளர்ந்த அப்புறமாவும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம எல்லாரும் வாழ்க்கைக்கான லைஃப் லெசன்ஸ். புரிஞ்சுதா? ஓ, கண்டிப்பா மிஸ், நாங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறோம். நீங்களும் ஞாபகம் வச்சுக்கணும் குழந்தைங்களா, சரியா? 13வது ஆத்திச்சூடிய என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? அக்கு அக்கஞ்சுருக்கேல், அக்கு அக்கஞ்சுருக்கேல். நெல், தானியம் போன்ற உணவுப் பொருட்களை குறைத்து அளந்து விற்கக்கூடாது. இதே மாதிரி முழு ஆத்திச்செடி கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.